நான் எப்பவுமே சொல்லுவேன் கப் அடிப்போன்ற வரலாறுலாம் எனக்கு கிடையாது. நான் பேசலாம் மாட்டேன், அந்த மாதிரி செஞ்சு காட்டுவோம். தலைவர் அடுத்த வருஷம் விளையாடுறாரு, இதான் அப்டேட். இது நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் ப்ரோ. அடுத்த வாட்டி இவர் மூஞ்சே காட்டி நம்மளை வர வைக்கிறதா, இந்த கூட்டத்தை வர வைக்கிறதா, இவங்களை இவரை வச்சு நல்லா ஸ்கேம் பண்றாங்க ப்ரோ. மிஸ் ஆகுது. ஏன் வந்து இந்த சீசனே இப்படி ஆயிடுச்சு? இன்ஜுரி தான் ப்ரோ. 6 people இன்ஜூர்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? சாப்பம் பயங்கரமா விட்டுட்டாங்களா? 5 கப்பு இதுவாயிடுச்சா? இல்லை ப்ரோ, இந்த பொசிஷன் வந்து பெரிய விஷயம் ப்ரோ. டீம் இந்த வாட்டி நல்லா இருந்தது, ஆனால் இன்ஜுரி. பட் ஆனா ஒரு ஹோப் இருந்திருக்கும்ல உங்களுக்கு. ஆக்சுவலி சிஎஸ்கே வின் பண்ணோம், நான் எக்ஸ்பிரஸ் வின் பண்ண உள்ள போவோம். கண்டிப்பாக இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருந்தது. இன்னும் 20 runs எக்ஸ்ட்ரா இருந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் ருத்ராஜ் ப்ளே பண்ணலையோ கரெக்டா? அவரோட பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் எக்ஸலரேட் பண்ணுறப்ப அவுட் ஆயிட்டார். சான்ஸ் இருக்குல்ல, இன்னும் சான்ஸ் இருக்குல்ல. அதான் என்ன பிரச்சனை. ஆர்ஆர் 2 மேட்ச் இருக்குல்ல, ஆர்ஆர் ஒரு மேட்ச் தோத்தலாம், ஒரே வாய்ப்பு தானே, ஒரே பாயிண்ட் தானே வரப்போகுது. மறுபடியும் அவ்வளவுதான். ஆக்சுவலி சிஎஸ்கே The bowling impact. The impact from the bowlers. இது ஆக்சுவலி உள்ள போக வேண்டிய மேட்ச் எப்படி விளையாடணும், எப்படி விளையாடிருக்காங்க? The power play they did really well, but after that they couldn't be able to pull back. And the middle order they supposed to be get some good score, so they missed a 2 good score. ஹோம் கிரவுண்ட்ல லூஸ் பண்றாங்க. Yeah, it can happen. But middle order we struggling in middle order to get score, so that is the problem. Still Dhoni is not the last match in CSK. He can't play every match, right? He is supporting and standing behind us. That is the important thing. Today he came. Yeah, he came, but it doesn't mean he needs to play. He's supporting us indirectly. Is that okay? He's on that squad but he's not playing. Is that okay? But no, it doesn't mean he should play all the games, right? Yeah, he's supporting us from standing behind us, and he contributed well for our franchise. We're supposed to be grateful for that. Yep. Okay, still is there any outside chance? Maybe all our opponent, whoever is trying to get into the playoff, if all of them lost, we still have some chance. Yep, thank you. சென்னைவா நடக்குது சிஎஸ்கே ல. ப்ரோ எவ்வளோ எதிர்பார்த்து வந்தேன் ஜெயிக்கணும்னு பார்த்தனா இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் கடவுள் தான் கண்ணுக்குமா தெரில. ஏன்னா இப்படி தோற்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தா வலுக்கட்டாயமாக ஜெயிச்சா தான் நம்ம பிளே ஆஃப் போகிற வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு தழுவி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த மேட்ச்னு. ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் இருந்தது. மேட்ச் வின் பண்ணோம், அந்த மேட்ச் வின் பண்ண ஒரு இன்டென்ஸ் இல்லையா? இந்த மேட்ச் வந்து 220 ரன் அடிச்சிருந்தா கூட நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு. எல்லா மேட்சும் வந்து 180 தான் வந்து நம்ம ஆவரேஜ் ஆடுறோம். அட்லீஸ்ட் 200 மேலே அடிச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தா யாருமே சரி ஆகலை. அந்த பவர் பிளேலேருந்து சஞ்சீவ் சாமி பார்ட்னர்ஷிப் தெரியா கொடுக்கல. இன்கேஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணி ஒரு 220 வச்சுருந்தா நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குண்ணா. ஃப்ளமிங் சொல்லியிருந்தார் 175 நல்ல ஸ்கோராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஸ்ஆர்ச்சி போது கடப்பற டீம், அந்த டீம் வந்து 180 போதுமானது இல்லை, 200 மேலே தான் வந்து அடி வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தோனி வந்திருக்காரு, இந்த சீசன் ஃபுல்லாவே வரல ஸ்டேடியம் மீட்டிங். அட்லீஸ்ட் நம்ம தோத்துறோம், தோனி இப்போ சந்தோஷத்தோட நம்ம போகிறோம், ஆனந்த கண்ணியோட போகிறோம். ஆனா ஸ்கேமா பாக்குறீங்களா? தோனியை வச்சிருக்காங்க, ஆனா வந்து தோனி வந்து அதான் ஸ்டீவன் ஃப்ளமிங் சொல்லிக்கிறார் பார்த்தீங்கன்னா, தோனி வந்து பேக்கில் வரும் பையன். இன்கேஸ் ஒரு மேட்ச் ஆனால் அவர் கெரியரே போயிடும் வாய்ப்பு சொல்லிக்கிறாங்க. அதனால ஆடாமல் வாய்ப்பு. ஸ்டில் அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே 1% வாய்ப்பு. இங்கே என்ன வாய்ப்பு இருக்குன்னா, பஞ்சாப் வந்து 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டே வந்து சென்னை எல்லா மேட்ச் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குண்ணா. 2 ஜெயிக்கணும்ண்ணா. ஆக்சுவலி எங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் போன மேட்சும் எஸ்ஆர்ஹெச் கூட க்ளோஸாக போய் லூஸ் பண்ணோம். திரும்பி அப்படியே ரெப்ளிகேஷன் மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஒன்று எதிர்பார்த்து வரோம், இன்னைக்கு மேட்ச் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சா? இப்போ பயங்கரமாக தான் நடந்துச்சு. நம்ம சிஎஸ்கே விளையாண்டாலே எல்லாரும் சென்னையிலேருந்து பயங்கரமாக தான் ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அந்த நம்ம டீம் ஃபார்மாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வின் பண்ணியே உள்ளே போயிருந்தாலும் கப் அடிக்கிறக்கான டீமாக இருந்துச்சு. இந்த வருஷம் சான்ஸ் இல்லைன்னு ஐ பிலீவ். அடுத்த வருஷம் மேபி ஃபார்ம்ல வந்து பயங்கரமாக காமிச்சு மேபி வி கேன் கோ டு தி ஃபைனல்ஸ். யாரோட மிஸ்டேக் நீங்க தோத்து? ஒரு பிளேயர்னு சொல்ல முடியாது. எல்லாரும் டீம் ஒர்க் தான் கிரிக்கெட்டே. ஸோ டீம்ஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வருஷமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இயர் ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு. ஆப்போனன்ட்ல வந்து மும்பைக்கும் போயிடுச்சு, ஆர்சிபி மட்டும் தான் பிரகாசமா இருக்காங்க. சிஎஸ்கேக்கு எப்படி போயிடுச்சு? எல்லா எக்ஸ்பெக்டட் டீம்ஸும் கீழே போயிட்டு எக்ஸ்பெக்ட் ஆனாத டீம்ஸ்லாம் வேற வராங்க. பட் எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு தோனி வந்திருக்காரு. தோனி ப்ளே பண்ணல, பட் அவரோட ப்ரெசன்ஸே வந்து we could see the reaction in the stadium actually. So yeah, it's a great thing that he came to cheer on his teammates and give the motivation that he is as a leader. But yeah, ஸ்டில் தோனி இல்லனா கூட அடுத்த வருஷமும் சப்போர்ட்டிங் இதே மாதிரி இருக்கும் கண்டிப்பா. சிஎஸ்கே கொஞ்சம் தோனி ஃபேன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ரகசியமாலாம் இருக்காது. பட் ஐ திங்க்
the support will still be there. Thank you. என்னதான் ஆகுது சிஎஸ்கே ஏன் அந்த லாஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிஎஸ்கேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். இல்லை நாங்கள் ரெகுலராக இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம், எங்களால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழகிடுச்சு, தோல்வியும் பழகிடுச்சு, வெற்றியும் பழகிடுச்சு. அதனால எங்களுக்கு ஒரு பெரிய லாஸு இஷ்யூ மன உடைச்சல் எதுவும் தெரியல. கேஷுவலாக நார்மலாக இருக்கும். பண்ணி வந்தீங்க actually. I expected CSK to win, but we lost. Yeah, that's it. Oh, this is RR and Punjab lose their next match, hopefully, I guess. There is a chance for CSK to win. Next game, they might get in, hopefully, yeah. We'll see. Still not in our hands. Still not in our hands. No, still, it's the thing is, we have to wait for other teams to lose for us to win. It's already a bit shameful for us now. நடந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க சிஎஸ்கேவை. நான் எம்ஏ ஃபேனு, எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பங்காளி எங்கள் கூட வராங்க, வாங்க பங்காளி. நான் ப்ரோ என்னன்னா கேட்ச் தான் ப்ரோ மேட்ச் ஜெயிக்கும். நம்ம பார்த்தீங்க நிறைய கேட்ச் விட்டாங்க. டூபே இம்பாக்ட் பிளேயராக தான் யூஸ் பண்ணோம். அவன் இன்டர்நேஷனல் பிளேயர் மாதிரி விளையாட மாட்டாரு. இன்டர்நேஷனல் ஃபீல்டிங் ஸ்டார்டிங்லேருந்து கலாச்சிட்டு இருந்தான். எஸ்ஆர்ஹெச்லாம் ஃபீல்டிங் பண்ணும்போது சொன்னேன், டே இன்டர்நேஷனல் ஃபீல்டிங்டா விட மாட்டாங்கடா அப்படின்னு. இவன் சொன்னா சிஎஸ்கேல அதுக்கு மேலே இன்டர்நேஷனல் தான் இருக்காங்கடா. போய் பார்த்தா நம்ம ஆளு தூபே வராரு, இப்படி தான் வந்து விட்டுட்டாரு. கோபறாரு கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் பயமா கோவம் வரும். அது பட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் அவர் இம்பாக்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுவார். இல்லை இப்போ சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஜிடி கூட கேமு. அது என்னன்னா நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து சிஎஸ்கேக்கு சான்ஸ் கொடுத்தோம். நேற்று பஞ்சாப் தோத்துருச்சு, 6-6 தோத்துச்சு. நாங்கள் பங்காளி பஞ்சாப் தான் கொடுத்தோம். ஆனால் என்ன பிரச்சனை, சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டேங்குது. மற்றவங்களாம் அவங்களுக்காக ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்காக அவங்க தானே ப்ரோ ஜெயிக்கணும். நீங்களே யங்கான ஒரு டீம் இதுவரை எதிர்பார்க்காத சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா வந்து சீனியர் பிளேயர்ஸ் இருப்பாங்க. யங்கான ஒரு டீம் பட் ஆனா அந்த ஒரு வரலையே. ஆமாம் ப்ரோ, இன்ஜுரி கன்சர்ன் தான். இன்ஜுரி இல்லாட்டி ஆயுஷ் மாத்திரை உருள் பட்டெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஜேமியா விட்டு நல்லா போட்டுட்டு இருந்தார், அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி கொஞ்சம் இல்லாட்டி நல்லா பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் என்னென்ன டீமில் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ இன்ஜுரிஸ் ஒரு டீமுக்கு வரது நார்மல் கிடையாது. ஸோ கொஞ்சம் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன். முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து இங்கே சிஎஸ்கேல வந்து பயங்கரமாக சேப்பாக்கில் வந்து அடிச்சு ஓடலாம். இல்லை ஆக்சுவலி போன சீசனும் எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிச்சாங்க இங்கே. அந்த மேட்ச்சுக்கு நான் வந்திருந்தேன். பட் அது கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், ஒன் சைடடாக போச்சு. எஸ்ஆர்எஸ் ஓப்பனாகவே ஜெயிக்கிற மாதிரி போட்டாங்க. பட் இது கொஞ்சம் க்ளோஸாக தான் போச்சு. கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கலாம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவு போயிருக்கலாம். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பவுண்டரி அடிச்சாங்க, அவங்க ஈஸியாக அடிச்ச மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் சர்மா கொஞ்சம் நல்லா ஆடினார். நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க 14 கோடிக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் கடைசி கொஞ்சம் 4-5 மேட்ச் நல்லா கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு தான் இருக்கு. சொல்ல முடியாது ப்ரோ, நமக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் கடைசியில் இருக்கோம், 9th இருக்கோம். எல்லாரும் வச்சு இப்படி வேடிக்கை பார்க்க வேண்டியதான். மற்றபடி எங்களால் எதுவும் பண்ண முடியாது. காமனராக வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டாப்ல. நம்ம தான் லாஸ்ட் ஓவர் வரையும் பார்த்து சேடாக வீட்டுக்கு போகிறோம். ஏதோ நமக்கு ஒரு சந்தோஷம். சுற்றி சிஎஸ்கே இருக்காங்க, நடுவில் எஸ்ஆர்எஸ்க்கு நான் கத்திட்டு இருந்தேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ஸ்குவாட்ல இருக்காரு பட் ஆனா வந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ப்ரோ அவர் சீக்கிரட்டாக ரிட்டையர் ஆகிட்டார் ப்ரோ, உங்களுக்கு தெரியல ப்ரோ. அப்படி சொல்லிக்காதீங்க. அவ்வளோ இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அடுத்து அவ்வளோதான், ரிட்டையர்மெண்ட் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் சீசன் வேணால் பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்க்கல தான் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. மேபி நம்புகிறோம், நம்பிக்கை தானே எல்லாம். அவ்வளோதான். மேட்ச் நல்லா தாங்க பண்ணாங்க. ஒரு லாங் இன்னிங்ஸ் பண்ண முடியல பேட்ஸ்மேன், அவ்வளவுதாங்க. மத்தபடி ஃபீல்டிங் நல்லா இருந்தது, பவுலிங் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. இன்னைக்கு ஒன்லி திங் இஷான் கிஷன் பண்ண மாதிரி லாங் இன்னிங்ஸ் யாரும் பண்ண முடியல. ருத்து கொஞ்சம் இந்த சீசனே கொஞ்சம் டவுனா இருக்கா பண்றபடி. மத்தபடி அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா. சஞ்சு வந்துட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லன்ற மாதிரி. மத்தவங்கள ஓகே, ருத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ராப்பர் ஃபினிஷர் இல்ல, அதான் மெயின். ஆனா ஃபார்எவர் சிஎஸ்கே தான். பட் தோனி இன்னைக்கு வந்திருந்தாரு. வந்திருந்தாரு. பட் அது ஒரு ஸ்கேம் தானே. ஃபுல்லாவே ஆடல, லாஸ்ட் வந்து சென்ட் ஆஃப் மட்டும் வருது. ஏங்க அது வர ஃபேன்ஸுக்காக வந்ததுங்க. அவர் வந்து அதை நீங்க வந்து ஸ்கேம்னு எப்படி சொல்ல முடியும்? ஃபேன்ஸுக்காக எஃபோர்ட் எடுத்து வந்திருக்காரு. அவரோட ஏஜ் 45. ஸ்டில் அவர் வந்து அந்த ஸ்பாட்ல இருக்காரு. 25 இருக்காங்க. பட் அவர் விளையாடல அப்படின்றது ஓகே தானா? அது ஒரு மாரல் பூஸ்டுக்காக தான் இருக்காருங்க. தேங்க்ஸ்ங்க. சீசனில் ஐ திங்க் தோனி இல்லாத ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஐ திங்க் தோனி இருந்தால் வந்து டீமுக்கு வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும். மேபி கேப்டன் அவராக இருந்தாருன்னா மேபி பெட்டர் சான்ஸ் இருந்திருக்கும். bowling அட்டாக் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்துருவோம் இந்த வாட்டி. 2-3 கேட்ச் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். அண்ட் we were also short on 10 runs. ஆனால் தோனியோட ஃபேர்வெல் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் see, அவர் ஃப்ரான்ச்சைஸி விட்டு போக மாட்டார். பட் ஹோப்பிங் டு கெட் அ நியூ கேப்டன். மேபி சஞ்சு சாம்சன் நெக்ஸ்ட் வந்தால் சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல இது இருக்கும்.
சீசன் ஃபுல்லாவே வந்து தோனி வரல, கிரவுண்டுக்கே வரல. பட் ஆமா. சென்ட் ஆஃப் வந்திருக்காரு. ஆமாம், சென்ட் ஆஃப்க்கு வந்திருக்காரு. தோனியோட ஃபேர்வெல்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த ஃபேன்ஸ் ஆர் ஆல் வெரி சேட். பட் ஹில் பி தேர். ஃப்ரான்ச்சைஸில் அவர் கண்டிப்பாக இருப்பார். ப்ளே அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு லாஸ்ட். ஆமாம், ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் ப்ளே பண்ணலை. ஸோ சேட் தான். பட் ஐ விஷ் வி குட் ஹவ் ஒன் அட்லீஸ்ட். தோனிஸ் லாஸ்ட் மேட்சாக இருந்தாலும் வி குட் ஹவ் ஒன். லெகசி போகும்போது அப்படி லெகசியை எடுத்துட்டு போயிடுறாரா? இல்லை, ஐ திங்க் அவர் லெகசி வந்து சஞ்சு சாம்சன் மூலிமா அது கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் ஆகும். அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஹைப்பு ஒரு இது இருக்குது. ஸோ மேபி ஹீ இஸ் த நெக்ஸ்ட் தோனி ஃபார் சிஎஸ்கே. வி டோன்ட் நோ. பட் மற்ற டீம்ஸால பண்ண முடியுது ஒரு மஸ்ட் மிஸ் மேட்ச். பட் சிஎஸ்கேவால பண்ண முடியல. ஐ திங்க் இது வந்து ஆல்ரவுண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அது குறிப்பிட்ட மேபி கேப்டனா இல்லை பவுலிங்கான்னு சொல்ல முடியாது. ஆல்ரவுண்ட் ஐ திங்க் நம்மளோட மொராலும் வந்து கொஞ்சம் பூஸ்ட் இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. வி லெட் கோன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இதே டீம் வந்து ஒரு செமிஸோ ஃபைனல்ஸோ தப்பு அடிச்சிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக தேர்ட் இயருக்கு தொடர்ந்து வி ஆர் நாட் ஈவன் பீங் இன் த பிளே ஆஃப்ஸ் ஆல்சோ. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் இஸ் அ பெட்டர் டைம் ஃபார் அஸ். தேங்க்யூ. சரிவாலா எப்படி இருந்துச்சு நீங்க மேட்ச்? ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அமேசிங் கூஸ் பம்ப்ஸ். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? that Hyderabad will win. It was expected. You should be optimistic, right? పర్వాలేదు, నువ్వు మాట్లాడు. యూ కెన్ స్పీక్ ఇన్ ఇంగ్లీష్. Yeah, you should come with a hope, with a fire. So yeah, it was fulfilled. So it was amazing. What CSK missed? Maybe they could have scored a few more runs, maybe. It was a great effort, but yeah, I guess that was lacking maybe. Their fielding was amazing though. Like it was very cutthroat and we were on the edge until the end, until we won. But it was worth it definitely. Okay, still the SR is the strongest team, but we are long time you are searching for a cup. Yes, 2026 is the new 2016. We'll be back with a cup now. Yeah. Fingers crossed. Winning in a Chepauk, how it feels? It feels amazing. It's our first time here and it's amazing. Yeah, definitely like really worth. We were expecting, like we are here. We want our team to win. So the other day when we went to Hyderabad, our team won. So we expected the same to happen, and it did happen. So it's like So this Good, is the good. only match Dhoni has came today. yeah, we saw him. We saw him on the ground coming and all. Right, Tala is Tala. என்னதான் இருந்தாலும் தலையை யாராலையும் இது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க சர்ப்ரைஸ்னாங்க. தெரியல வாட் வுட் பி த சர்ப்ரைஸ். வி ஆர் வெயிட்டிங். யா, ஒருவேளை எம்எஸ் விளையாடி இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் மேட்ச்? of course அவரை ஒரு தடவை ஸ்க்ரீன்ல காமிச்சதுக்கு ஒரு விக்கெட் விழுந்தது உடனே. ஸோ தட்ஸ் வாட் ஐ டோல் யூ. தலையை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தலை தான். அவர் விளையாடணும்னு ஆசை தான் எனக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. Whole India is a Tala fan. Not only Definitely. He was a very good captain, and still he is like no one can beat him. maybe today is அவரோட ரிட்டையர்மென்ட் கூட சொல்றாங்க maybe. சொல்றாங்க, ஆனா தெரியல. அதை அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் எதுவுமே நம்பிக்கை இல்லை இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் see. Yeah. Today is SRH day. Yes, definitely. SRH. Thank you. Yeah, sure. Thank you. சென்னைவாலா. இது நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் ப்ரோ. அடுத்த வாட்டி இவர் மூஞ்சே காட்டி நம்மளை வர வைக்கிறதா, இந்த கூட்டத்தை வர வைக்கிறதா, இவரை வச்சு நல்லா ஸ்கேம் பண்ணுறாங்க ப்ரோ. மற்ற ஸ்டேடியம்லாம் டிக்கெட் பிரைஸ் வந்து 800 ல இருந்து ஸ்டார்ட். ஆமாம், இங்கே நம்ம 2000, 3000, 4000 கொடுத்து கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அதனால அவ்வளோ ரேட்டு போகுது ப்ரோ. எப்பயுமே எல்லா எங்கள் வீட்டில் கார்த்திகை பாட்டுலாம் போட்டுலாம் அமிச்செல்லாம் ஓடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏமாத்துறானுங்க இவனுங்க. இந்த பாட்டு தோனி இதை வச்சு தான் நம்மளை ஏமாத்துறானுங்க. அது நம்ம புரிஞ்சுக்க மாட்டேறாங்க மக்கள். இந்த வாட்டியும் கப் அடிக்காது, அடுத்த வாட்டியும் கப் அடிக்காது. யங்கான டீம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. சீனியர்ஸ் வேஸ்ட் ப்ரோ. இந்த சுபம் டூவில் எதுக்கு இருக்கானே தெரில ப்ரோ. கேட்சை விட்றான், அவனால தான் இன்னைக்கு மேட்சே போயிடுச்சு. கேப்டன்ஷிப்பாக வேஸ்ட்டு. சஞ்சு சாம்சன்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் போல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு தோனி இருக்கும் போதெல்லாம். தோனி இருக்க சொல்ல நல்லா பண்ணாங்க ப்ரோ. அவரு வேற லெவலு. இவங்களுக்கு வேஸ்ட் ப்ரோ. ருத்ராஜிக்கு பண்ண தெரில, பேட்டிங் ஆட தெரில. அவனுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தனால பேட்டிங் அவருக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஓகே, ஒரு மஸ்ட் வின் மேட்ச் எப்படி ஆடி இருக்கணும், எப்படி ஆடி இருக்காங்க இவங்க வேஸ்ட். ரொம்ப போர் ஆடிட்டாங்க. ரெண்டும் கம்மியாக வச்சுட்டாங்க. டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் எடுக்கிறோம். போலிங் எடுத்திருந்தா கூட நமக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். தேவையே இல்லாத ஒரு பிளேயர் உள்ள வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க பேக் பண்றாங்க. எந்த பிளேயர் வந்து தோனி தான். தோனி வச்சு தான் நம்மளை ஏமாத்துறாங்க.
சென்னை வேலை போடுவோம். இல்லை இன்ஜுரி தானே காரணம், அவருக்கு இன்ஜுரி உண்மை தானே. டக் அவுட்லேயே வரலாம். தலைவர் அடுத்த வருஷம் விளையாடுறாரு, இதான் அப்டேட். இல்லை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்ஜுரி ஆகிட்டாரு, அவரால் ஆட முடியல. இங்கே இன்னைக்கு அவர் என்ன மேட்ச்சுக்கு அந்த டக் அவுட்டில் காட்டியிருந்தாங்க. என்ன சத்தம் எனக்கு கிட்டினஸ் ஆகி தலை சுத்த ஆரம்பிச்சு. ஒரு செகண்ட் நீங்கள் கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த கிரேஸ் அவர் மேலே போயிடும், அந்த மேட்ச் அட்டென்ஷன் கிடைக்காது. ஓகேங்களா, அது திரும்ப கூட இருந்தால் அவர் பாவம் வரல மேட்ச்சுக்கு, எல்லா மேட்ச்சுக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஓகே நம்ம ஃபேன்ஸுக்கு அது கை காட்டு போயிட்டார். அடுத்த வருஷம் ஆடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆடணும். ஓகேங்களா, ஏன்னா கண்டிப்பாக இந்த டீமில் இவ்வளோ பிளேயர்ஸ் இதுவாகும் 3 மேட்ச் தோத்தோம், இன்னமும் இந்த குதிரை ஓடிட்டுருக்கு இந்த சிஎஸ்கே. நான் ஓகே தூபே சரியாக பண்ணல, ருத்ராஜ் சரியாக பண்ணலனாலும் இந்த சிஎஸ்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் மும்பை அடிபட்டு கிடக்கிறான். எல்எஸ்சி எல்லாருக்கும் என்ன குறை, கேகேஆருக்கு என்ன குறை. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை நாங்கள் சிஎஸ்கே கிட்ட. ஆனால் அவன் இன்னும் 6வது பிளேஸில் உட்காந்து அவனால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ பிளேஸ். ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா போட்டால் இன்ஜூர்டு, ஜேவி ஓட்டர்லேருந்து அந்த மேட்ச் மாறி இருக்கும், இன்ஜூர்டு. என்ன பண்ண முடியும்? ஆயுஷ் மாதிரி அந்த 1 டவுன் நல்லா பண்ணிட்டு அவன் ஒரு இன்ஜூர்டு. ஸோ இவத்தான் உருள் பட்டேல் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அந்த டீமோட காம்பினேஷன் எத்தனை தடவை மிஸ் ஆகுது, இருந்தாலும் அந்த டீம் சஸ்டெயின் ஆகுது. எஸ்ஆர்ஹெச் ஒரு பயங்கரமான டீம், அந்த டீமை நம்ம சுற்று போட்டிருக்கலாம் இன்னொரு 20 ரன் தான். ஆனால் நல்லா போராடினாங்க, எல்லாம் 12 ஓவர் 14 ஓவர்னு மீம் பார்த்தேன், பட் நல்லா ட்ரை பண்ணாங்க. அடுத்த வருஷம் இந்த டீம் டெஃபினட்டாக திரும்ப வரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், கப் அடிப்போன்ற வரலாறுலாம் எனக்கு கிடையாது, நான் பேசலாம் மாட்டேன், அந்த மாதிரி செஞ்சு காட்டுவோம். இப்போ இந்த மேட்சில் ஏதோ ஒரு மேட்ச் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம உள்ள வந்துருக்கலாம். நான் அது சின்ன வயசில் ஃபீல் பண்ணியிருப்பேன், ஜெயிச்சிருக்கலாமோ. பட் இந்த டீம் தானே, நம்ம டீம் தானே, பார்த்துக்கலாம். இன்னும் 5 இருக்குதுல்ல, அதை வச்சு எத்தனை வருஷம் நாளாக பேசலாம். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். தேங்க்யூ. சென்னை வேலை